அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலிலிருந்து பேசுகிற நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 14/4/2026 சித்திரை 1 பிறக்கிறது. தமிழ் வருடம், நம்மளோட தமிழ் வருடம் பிறகு தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடுகள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உலகமுள்ளாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதேமாதிரி இந்த தமிழோட வருடம் இந்த ஆண்டு அனைவருக்கும் பொதுவான ராசி பலன் மூலமாக உங்களோட ராசிக்கெல்லாம் இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதை பொதுவான ராசி மூலமாக பொதுவான ராசி பலன் 12 ராசி வழியாகவும் உங்களோட ராசியை இந்த சேனல் வழியாக மனமகிழ்ச்சியுடன் மன சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும் தங்களோட கமெண்டையும் தங்களோட லைக்கையும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும்? உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் ராசியில் போய் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி இந்த தமிழ் வருட வேற பிறக்குது இந்த ஆண்டு. அது சித்திரை 1 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்றுக்கு வேறு பிறக்குதுங்க. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை, சுப பலனை கொடுக்குமா, அசுப பலனை கொடுக்குமா, இல்லை இப்போ பிரச்சனை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பொதுவான பலன் தாங்க. இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆதாயம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 14 ஆதாயம் கொடுக்குறான். அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு 14 ஆதாயம், செலவு பார்த்திங்கன்னா 11. அப்போ இந்த 12 ராசியிலும் ஆதாயம் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு மட்டுமே. தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு மட்டும்தான் ஆதாயம் அதிகம். ஏன்னா 14 ஆதாயம்னு பார்த்திங்கன்னா 11 தான் செலவு. அப்போ 3 மிச்சமாகுது. 14 ஆதாயங்கும் போது வரவு அதிகம். அப்போ வரவு அதிகமாக இருக்குன்னா எது மூலியமாக அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம். அப்போ தொடர்பு, பொது தொடர்பு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை மூலியமாக, ஒரு ஒப்பந்தம் மூலியமாக, ஒரு தொடர்பு மூலியமாக, ஒரு பரிவர்த்தனை மூலியமாகலாம் உங்களுக்கு ஒரு கமிஷன் பேசிக்கலான லாபத்தை தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அந்த 7ஆம் இடங்கிறது ஒரு பரிவர்த்தனை ஆயிடுச்சுங்க. புதனும் குருவும் பரிவர்த்தனை. அப்போ பரிவர்த்தனை மூலிமா யோகம். அப்போ நீங்கள் ஒரு பரிவர்த்தனை, ஒரு பொருளை வாங்குறது, கொடுக்கறது, அதை வாங்கி லாபத்துக்கு விற்கிறது, அந்த மாதிரி பரிவர்த்தனை மூலிமா ஒரு பொருள் வாங்கி விற்பதுனால கூட ஒரு ஆதாயம், கமிஷன் பேசிக்கனால ஒரு ஆதாயம் அப்படிங்கிற தன்மையை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு டீச்சிங் மூலியமாக ஒரு ஆதாயம், ஒரு வகுப்பெடுப்பது மூலிமா ஆதாயம், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தொழில் மூலியமாக ஆதாயம். அப்போ லாபத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மை, ஆதாயம் அதிகம். தனுசு ராசிக்கு ஆதாயம் அதிகம் அப்படிங்கிற தன்மை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. ஒரு கிரகம் தன்னோட சொந்த வீட்டை பார்ப்பது பலம். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பலம் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம்னு பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் உறவினர்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுது. உறவினர் அதாவது சொத்து, சொந்தம், பந்தம், வண்டி, வாகனம், அப்போ இந்த இடம், வீடு கட்டுறது, இதுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரை மாதம் முதல் மாதத்தில் வரக்கூடிய தன்மை என்னென்னா, 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் சனி பகவான் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அவங்க பார்க்கக்கூடிய இடமும் ஒரு சிறப்பு இருக்காது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாங்க. அப்போ உறவு மூலிமா கொடுக்கும், இல்லை சொந்த பந்தத்தின் மூலிமா கொடுத்துரும், இல்லாட்டி சொந்த வீடு கட்டுவதன் மூலிமா ஒரு பிரச்சனை வந்துடுங்க. அப்போ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே முயற்சி ஸ்தானம், ராகு இருக்காருங்க, பலங்க, அஷ்டமாதிபதியோட சேர்க்கை இருக்காங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதாவது தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சித்திரை மாதம்லாம் பலமாக இருக்குது. தைரியமான மனிதர்களாக இருப்பாங்க, துணிச்சலாக இருப்பாங்க, எல்லாமே ஒரு பலத்தை கொடுக்குது. அதாவது இதெல்லாமே ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்குது, பெண்களோட ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இது பெண்கள் ராசி இதில் இருப்பாங்க. பெண்களுக்கு கொஞ்சம் பலவீனத்தை தான் கொடுக்குது. ஏன்னா பெண் கிரகமாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான், அவர் வந்து சூரியனோட சேர்க்கை 5ஆம் இடத்துல. அப்போ ஆள் மனசு, தனுசு ராசிக்கு ஆள் மனசு என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பது 6ஆம் அதிபதி எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சூரியனோட பாக்கியாதிபதியோட சேர்க்கை பண்ணி எதிரி வந்து நமக்கு வந்து இல்லைன்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் எதிரியே இருக்க மாட்டாங்க. எதிரினால ஒரு தொல்லை இல்லை, எதிரினால நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இருந்தாலும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு உத்தியோகம் பார்ப்பாங்க, ஒரு அரசியல் இருக்காங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க, ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரி மூலியமாக, உயர்ந்த அதிகாரி மூலியமாக
ஒரு பிரச்சனை வரக்கூடும். வந்தாலும் அது தீர்வு வந்துடும். பெரிய ஒரு பாதிப்பு வராது. அதில் கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். ஏனாதானம்னு இருக்க வேண்டாம். ஏன்னா 6ஆம் அதிபதி உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் போய் சூரியனோட போய் அஸ்தாங்கம் பெருகுதுங்க. அந்த வீட்டில் பலம் இழக்குது. அப்போ தொழிலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும், ஒரு பங்கத்தை கொடுத்துரும். வேலை செய்கிற இடத்துலைக்கு மிக கவனமுடன் நீங்கள் இருப்பது, செயல்படுவது நல்லது என்ற கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்தது, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். கேது பகவான் இருப்பது பாக்கியத்துக்கு ஒரு நல்லதுங்க. ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை போகிற பக்கம் நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு அது ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். ஆனால் ஆன்மீக சார்ந்த கிரகம் வந்து கேது பகவான் வந்து பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ தெய்வ வழிபாடு மூலியமாக அனுகூலம் கிடைக்குதுங்கிறான். தனுசு ராசிக்காரங்களுக்கு கோயிலாக போயிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டங்கள் கொடுக்குதுங்கிறான். சித்திரை மாதம் பிறந்தோன்னே உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் குலதெய்வத்துக்கூட நீங்கள் உங்களுக்கு எது தெய்வம் பிடிச்சிருக்குதோ, ஏன்னா கேது பகவான் பாக்கியத்தில் இருக்கனால அந்த கேது பகவான் ஒரு பற்றற்ற நிலையில் கொடுத்துருவார். அப்போ ஒரு பாக்கியத்தை தெய்வ அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆதாயம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறதுனால தெய்வ வழிபாட்டு மூலியமாக அதை மேலும் உங்களுக்கு பெருக்கக்கூடிய ஒரு தன்மையும், மேலும் அதை தக்க வச்சக்கூடிய தன்மையும் உண்டாகிறது. அதே மாதிரி சூரிய பகவான் பாக்கியாதிபதி 5ல் இருப்பது, ஒரு பூர்வ புண்ணியம் இருப்பது, குலதெய்வத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குதுங்கண்ணா. குலதெய்வத்தோட அனுகிரகமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் போதே நல்லா இருக்குதுங்கண்ணா. அப்போ தெய்வ வழிபாட்டு மூலியமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உயர்ந்த ஒரு மேன்மைக்கு வரக்கூடிய தன்மையும், உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய தன்மையும், அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்குங்க. இந்த காலகட்டம் வெற்றி வாய்ப்பை கொடுத்து ஒரு மகுடம் சூட வைக்கக்கூடிய ஒரு தன்மையும், ஒரு ஒரு சிம்மாசனத்தில் அமரக்கூடிய தன்மையும் இந்த தனுசு ராசியில் அரசியல் இருக்கிறவங்க, ஒரு அரசு பதவிக்கு அரசியல் நின்று எதை போட்டியிடுறவங்களாம் கூட ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா குருவோட பார்வை வலிமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலூர் சந்திரன். மகர ராசிக்கு உண்டான பலன் இந்த ஆண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறேன் நண்பர்களே. கேட்டுவிட்டு உங்களோட கருத்தையும் இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள். அதாவது தமிழ் புத்தாண்டு பார்க்கும்போது 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று சித்திரை 1 பிறக்குதுங்க. அப்போ அந்த நட்சத்திரம் பார்க்கும்போது சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறக்குது. மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியில் பிறக்குது, மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ மகர ராசியோட அதிபதி யார்? சனி பகவான். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்க்கப்பட்டு புதனோட சேர்க்கப்பட்டு அமர்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானம் என்ற இடத்துல அமர்ந்திருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பு தான். 7ஆம் அதிபதி 2ல் உட்காந்துருக்கார். 2ல் ராகு இருக்கார். அப்போ ராகு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு தரவரவை ஏற்படுத்தி கொடுப்பார் நிச்சயமாக. ஆனால் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சூரியன் சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பு தாங்க. ஆனால் சூரியன்கிட்ட சுக்கிரன் வந்து பலம் இழக்கிறாருன்னு வச்சிங்களேன். சுக்கிரன் யார்? உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. அப்போ யோகாதிபதினா 5க்கும் 10க்கு அதிபதி யோகாதிபதி. சூரியன் 4ல் உச்சம் பெறுகிறார். ஆனால் சுக்கிரன் திக்பலம் பெறுகிறார். ஆனால் சூரியன்கிட்ட நெருங்கும் போது சுக்கிரன் அஸ்தங்கமும் பெறுகிறார். அப்போ அந்த அஸ்தங்க வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ 8ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு ஆதாயம் பார்க்கும்போது எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் உங்களுக்கு வந்து 7.5 வேறு முடிஞ்சிருச்சு. 7.5 சனி வேறு குடும்பத்தில் உட்காந்து நடத்திட்டு இருந்து இப்போ விலகிட்டார். இப்போ ஆதாயம் பார்த்தீங்கன்னா 2 தாங்க ஆதாயம். செலவு பார்த்தீங்கன்னா 8ங்க. அதாவது வரவுக்கு மீறிய செலவு. அதாவது உங்களுக்கு ஆதாயத்தோட செலவு 6 மடங்கு அதிகமாக இருக்குதுங்களாம். 2 மடங்கு ஆதாயம், 6 மடங்கு செலவு அதிகமாக இருக்குதுங்களாம். அப்போ நீங்கள் ஏன் அவ்வளோ கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, 2ஆம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்தால், அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் ஒரு நஷ்டத்தையும் பொருளாதார விரயத்தையும் ஏற்படுத்துவார். ஏன்னா ராகுவோட சேர்ந்திருக்கும் போது ராகுவோட சேர்ந்திருக்கும் போது சந்திரனோட ஒளித்தன்மை இங்கே மங்குது, ராகுவோட ஒரு அசுபத்தன்மை மேலோங்குது. அப்போ அங்கே இருக்கும்போது நம்ம செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துது மகர ராசிக்காரங்களுக்கு. இதை எது மூலிமா நம்ம குறைக்கலாம்? அப்போ உங்களோட முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 3ஆம் இடம் சனி பகவான் போய் சுயஸ்தானத்திலே இருக்கார். 6 குடையனோட சேர்ந்துருக்கார். 6 குடையவனும் சேர்ந்து அதே மாதிரி 4க்கு 11 குடையும் சேர்ந்துருக்கார். அப்போ உங்கள் செலவினத்தை எதில் காட்டலான்னா, ஏதாச்சும் ஒரு வாகனம் வாங்கினா வாங்கிடுங்க, இல்லாட்டி ஏதாவது இடம் வாங்கினா வாங்கிடுங்க, இல்லாட்டி வீடு ஏதாச்சும் கட்டுறனா கட்டிடுங்க.
அதுக்கு உண்டான ஒரு ஒப்பந்தத்தை போடுங்க, செலவுகளை அதில் செய்யுங்க. இல்லாட்டி நமக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆதாயம் பார்த்திங்கன்னா 2 தான். செலவு 8 வருது. செலவு எதில் பண்ணலான்னா, இடம் வாங்குறதில் பண்ணலாம், வீடு கட்டுவதில் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவதில் பண்ணுங்க. இதில் பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு செலவு கொடுக்கறனால உங்களுக்கு வந்து அந்த செலவே உங்களுக்கு சொத்தாக மாறக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லாட்டி சொந்த மூலியமாக, உறவு மூலியமாக ஏதாவது ஒரு ரூபமாக நம்ம பணத்தை வெளியில் கொடுத்து அதை பண்ணும்போது நமக்கு ஒரு பிரச்சனையும், அதனால் ஒரு கெட்ட பேர் அவமானத்தையும் கொடுத்துரும். நம்ம பணமும் போயிடும், செலவு அதிகரிக்குது என்ற ஒரு கருத்தும் உங்களுக்கு உண்டாகிறது. அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் போதே, சித்திரை மாதம் பிறக்கும் போதே உங்களுக்கு உண்டான ஒரு தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மையும், வீடு இல்லாதவங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான செலவு பண்ணக்கூடிய தன்மையும், வண்டி இல்லாதவங்க ஒரு வாகனம் வாங்க முடியுமாக ஒரு செலவு பண்ணக்கூடிய தன்மையும், இந்த மாதிரி ஒரு செலவினங்களை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது அது உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு சொத்தாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு அது ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். அப்போ இதில் மூலிமா உங்களுக்கு விரயங்கள், ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்குதுங்கிறான். அப்போ அந்த விரயத்தை நம்ம எதில் செய்யலாம்னா, உங்களோட முயற்சி மூலியமாக 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அப்போ முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு பாலிசி போடுவதோ, இல்லாட்டி நீங்கள் டெபாசிட் பண்ணுவதோ, அந்த மாதிரி ஒரு தன்மையில் நீங்கள் ஏற்படுத்தி ஒரு சேமிப்பை உருவாக்கி வச்சுக்கங்க. சேமிப்பு நிலையில் இருந்தீங்கன்னா செலவினங்கள், ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் செலவு வருதுன்னு சொல்லிட்டான், விரயம் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம வந்து கையில் பணத்தை வச்சுக்கக்கூடாது. பணத்தை வச்சுக்காமல் அது ஒரு டெபாசிட் பண்ணுறதோ, இல்லை ஒரு சேமிப்பில் போடுவதோ, இல்லை நீங்கள் வண்டி வாகனம் வாங்குவதோ, இல்லை வீட்டுக்குள்ள போடுவதோ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாபத்தையும் இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. கையில் பணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அது தேவையில்லாத வீண் செலவுகளை ஏற்படுத்திடும். தண்டை செலவு கொடுக்கக்கூடிய தன்மை, இல்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு உண்டான செலவையும் கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் இடம் நோயை கொடுக்கக்கூடிய இடம், கடனை கொடுக்கக்கூடிய, பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடம், அந்த அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கனால அதையும் கொடுத்துருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்காந்து அந்த கிரகம் வேறு பரிவர்த்தனை வேறு ஆகிருக்குது. அதனால் அந்த கிரகம் அது 3க்கும் 6 பரிவர்த்தனை வேறு ஆகிருக்காங்க. அப்போ கடனையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். கடனால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திடுங்க. அதனால் மகர ராசிக்காரங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடனை வாங்க வேண்டாம். கடனால் பிரச்சனை வரக்கூடிய தன்மை உண்டு. அப்போ இருக்கிற செலவு வந்து உங்களுக்கு அதிகம். அதனால் கடன் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கினீங்கன்னா அது பிரச்சனையாயிருங்க. அடுத்து உங்கள் குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆயிடுவார். பயிற்சி ஆகிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ராசியை பார்ப்பார். ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு யோகம்தான், பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம். உங்களுக்கு சேமிப்பு உண்டான தன்மையும், செலவுக்கு உண்டான தன்மையும், எதில் பண்ணலாம் எதில் பண்ணக்கூடாதுங்கிறதை சொல்லிட்டேன். இதுபடி உங்களோட ராசிக்கு உண்டான ஒரு பலனை சொல்லியிருக்கிறேன். அரசாங்கத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாயம் இல்லை என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.